வழியில் உன்னை காப்பதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்த ஆராய்ச்சியில் கூட இந்த வார்த்தையை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதிலிருந்து சில காரியங்களை நாம் கவனிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்துன்னா, வனாந்திர எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திர வழியிலே பிரயாணம் பண்ணுகிற உங்களை நான் காக்கவும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னார். நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வாக்கு தத்தம், இம்மையிலும் மறுமையிலும் உங்களை காப்பேன். புரியுதுங்களா? இந்த பூமி வனாந்தரமான இந்த பூமி, வனாந்தர வாழ்க்கை, இந்த உலகம் எப்படிப்பட்ட வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நம்மை நடத்தி நம்மை காத்து எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்? நம்மை பரலோகத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு. இம்மையிலே 100 மடங்கையும் மறுமையிலே நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வழிநடத்தி காக்கிற நல்ல தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால வழியிலே உன்னை காக்க தேவன் அந்த பூமியில நம்மை பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பாதையிலும் நம்மை பாதுகாத்தே வருகிறார். சொல்றார் இல்லையா, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து அப்படின்னு யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். போகும் இடமெல்லாம் உன்னை காத்து அப்படின்னா தேவன் நம்மை காக்கக்கூடியவர். வழியில நம்மை வருகிற தீமைகள், வருகிற எதிர்ப்புகள், வருகிற போராட்டங்கள், எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நல்ல தெய்வம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மை பாதுகாத்து நம்ம என்ன பண்றார்? இந்த பூமியில ரட்சித்தவர். சும்மாலாம் அப்படி விட்டுற மாட்டார் ஆண்டவர். நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க, ஐயோ ஆண்டவர் என்ன கைவிட்டார் அப்படின்னு. நிறைய நேரம் நம்ம தான் புலம்புறோம். கைவிட்டிருந்தாருன்னா நிர்மலமாயிருப்போம், ஆள் காலியாயிட்டு இருப்போம், எப்போ சோழி முடிஞ்சிட்டு இருக்கோம். கைவிடாதனால தான் இன்னைக்கு நீ உட்காந்து இங்கே அல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருமே சொல்ல முடியும். கைவிட்டிருந்தான்னா எங்கேயோ ஒன்று நம்ம வாழ்க்கை திசை திரும்பி இருக்கோம், எப்படியோ ஒன்று போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு கைவிடாதனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். ஆமீன். உன்னை காத்து வந்தார். அல்லேலூயா. இம்மட்டும் காத்து வந்தார். இனிமேலும் நித்திய ஜீவனுக்கு நீ போய் சேருகிற வரைக்கும், அவர் சமூகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் உன்னை காப்பார். எது வரைக்கும் காப்பார்? சமூகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் உன்னை காக்கக்கூடியவர். அல்லேலூயா. ஆமீன். அதுக்கு உதாரணமாக இந்த நாளிலே ஒரே ஒரு நபரை மாத்திரம் நான் எடுத்து பார்க்க போகிறோம். விசேஷமா இந்த இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுத்தாலும் தேவன் ஒரே ஒருவனை பாதுகாத்தார். எப்படி வித்தியாசம் பாருங்க. இவ்வளோ பேர், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருவனை பாதுகாத்தார். அந்த ஒருவனாக, ஒருத்தியாக நீங்களும் நான் இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய சத்தியம். அல்லேலூயா. காலேபுனுடைய சம்பவத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் கர்த்தர் அவனை இந்த பூமியிலே வழி நடத்தி அவனை பாதுகாத்து என்ன செய்தார்? அவனை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள்? 45 ஆண்டுகள். மொத்தம் 85 வருடம் அவனுக்கு. அதுக்கு மேலே அவன் 5 நாட்கள் இருந்தது. அந்த கானானுக்குள்ளே போகும்போது 85 வயது, 45 வருஷம் அவன் வனாந்திரத்திலே பலவிதமான சோதனைகள் மத்தியிலும் அவனை பாதுகாத்து வழி நடத்தி கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அவனை எப்படி அவனை கொண்டு போய் சேர்த்தார் என்று சொன்னால் எடுத்து வாசிங்க. தேவன் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் புஸ்தகம் 14:24 வசனம் வாசிப்போம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். எப்படி சொல்றார் ஆண்டவர் இங்க அவனை குறித்து சாட்சி கொடுக்கும்போது? காலேப்பு வேறே ஆவி உடையவன், என்னை உத்தமமாய் பின்பற்றினவன் அப்படின்றார். புரியுதுங்களா? எப்படிப்பட்டவன்? வேறே ஆவி உடையவன், உத்தமமாய் பின்பற்றினவன் அப்படின்றார். அதனால போய் வந்த தேசத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். வேற ஆவின்னு என்னது? விசுவாச ஆவி உடையவன். ஏன்னா இவர்கள் கூட வந்த ஜனங்களிடத்துல என்ன இல்லை? விசுவாச ஆவி கிடையாது. அல்லேலூயா. உத்தமமாய் தேவனை விசுவாசத்தோடு கூட உத்தமமாய் பின்பற்றவில்லை. வேண்டாம், அப்படியே உத்தமமாய் என்ன செய்யவில்லை? பின்பற்றவில்லை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனை எப்படி பின்பற்றல? உத்தமமாய் பின்பற்றவில்லை.
யாரும் ஏதோ ஏனாதானு பின்பற்றான். அப்ப யாரை இந்த பூமியில காக்கிறார்? நல்ல கவனிங்க. விசுவாசம் உள்ளவர்களை, தேவனை உண்மையும் உத்தமமாக தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு தந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, விசுவாச ஆவியை உடையவர்களாக, உத்தம இருதயம் உடையவர்களாக. என்ன இருதயம் உடையவர்களாக? உத்தம இருதயம். பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்படிதான் இருக்கான். இங்கிலீஷ் வேர்ட்ல போகும்போது உத்தம இருதயம்னு போட்டிருக்கின்றான். பிரைஸ் காட். உத்தம இருதயத்தோடு கூட நம்ம தேவனை பின்பற்றுகிறவர்களா இருக்கும். வசனத்தை கவனிக்கணுமா? வசனம் கேட்கும்போது தூங்கக்கூடாது. நீங்க பின்னாடி நீங்க எப்பவுமே நல்லா ஆராதிக்கிறீங்க, வசனம் கேட்கும்போது தூங்குறீங்க. வசனம் நல்லா கேளுங்க, வார்த்தையை கவனிக்கணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உத்தம இருதயத்தோடு கூட, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விசுவாச ஆவி உடையவன் அவன். அப்ப அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு சொல்றார், நீ இவனை மட்டும் நடத்துவேன் அப்படின்றார். அப்ப இந்த விசுவாச ஆவி நம்மகிட்ட இருக்கா? அவிசுவாச ஆவி இருக்கா? அப்ப அந்த கூட்டம் எல்லாம் அவிசுவாசத்தின் ஆவியுடையவர்கள். இவர்கள் இவன் மாத்திர விசுவாசத்தின் ஆவியும் தேவனை உத்தம இருதயத்தோடு பின்பற்று. அப்போ விசுவாசத்தின் ஆவியும் உத்தம இருதயம் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன பிரதிபலிக்கும் அதை பார்க்கலாம். அவிசுவாசத்தின் ஆவி என்ன பிரதிபலிக்கும்? தேவனை நம்ம உத்தம இருதயத்தோடு பின்பற்றாதவர்களா இருந்தால், விசுவாசி அப்படி செய்ய மாட்டான். அவ்விசுவாசி என்ன செய்வான், விசுவாசி என்ன செய்வான், வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலேபிட்ட காணப்பட்ட குணங்களும் அவர்களிடத்துல காணப்பட்ட குணங்களும். பிரைஸ் தி லார்ட். அப்ப காலேபிட்ட காணப்பட்ட குணம்னு பாத்தீங்கன்னா, முதல் குணம் நற்செய்தி சொல்லுகிறவனாய் இருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான் அவன்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவன்? நற்செய்தி சொல்லுகிறான். அதை என்ன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 13ஆம் அதிகாரம் 20 வாசிங்க பார்ப்போம். நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். அதே 13:33 பாருங்க. அங்கே ராட்சத பிறவியரான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். எங்கள் பார்வை 30. அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட என்ன சொல்றான் காலேப்பு? அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் என்ன செய்வோம்? உடனே போய் அதை என்ன செய்து கொள்ளுவோம்? சுதந்தரித்துக் கொள்வோம் சொன்னது மாத்திரமல்ல, எப்படி சொல்றான்? அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலான்றான். எப்படி சொல்றான்? ரொம்ப எளிமையா நம்ம ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்றான். கீழே சொல்லும் போது அவனோடு கூட போய் வந்தவர்கள், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியரான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து செய்தி பரப்ப செய்தார்கள். இவன் நற்செய்தி சொல்றான், நம்ம போலாம்ப்பா, என்ன பண்ணிடலாம், ஈஸியா போய் நம்ம எளிதா போய் அந்த இடத்தை சுகந்தரிச்சிடலான்றான். ஆனா கூட இருந்தவங்க என்ன செய்தி பரப்புறாங்க? துர்ச்செய்தியை பரப்புறார்கள். சொல்றது விளங்குதாங்க? அப்ப தேவனை நல்லா கவனிங்க. அவ்விசுவாசிகள், தேவனை அறியாத பிள்ளைகள் தான் துர்ச்செய்திகளை பரப்பிட்டே இருப்பாங்க எல்லார்கிட்டையும். அவன் விசுவாசத்துல வளராதவங்கன்னு அர்த்தம். இன்னும் அவ்விசுவாசமான நிலையில கேட்ட பேர் தான் விசுவாசி. இவ்வளவு விசுவாசி தான். சொல்லுங்க, யாரு விசுவாசி தான்? துர்ச்செய்தியை பரப்பணும்னு என்ன பேர்ல தான் உள்ள வர்றான். அவனை தானே கர்த்தர் ரட்சித்தாரு. ஆனா என்ன இல்லை இவர்களுக்குள்ள? சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லை இவர்களுக்குள்ள? விசுவாசம் கிடையாது. தேவன் மேல உண்மையா உத்தமம் இருதயமா அவரை விசுவாச இருதயத்தோடு கூட பின்பற்றல. விசுவாச ஆவி அவர்களிடத்துல கிடையாது. அதனால எதை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்ச்செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஜனங்களுக்குள்ளே கலகம் ஏற்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நற்செய்தி சொல்லல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
நற்செய்திகளை மற்றவர்களுடைய எலும்புகள் பலனடையும்படியாக, அவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கும்படியாக நற்செய்திகளை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்றது விளங்குதாங்க? மற்றவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும்படியாக, மற்றவருடைய வாழ்க்கை பலனடையும்படியாக நாம் அவர்களுக்கு என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நற்செய்திகளை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன செய்தி சொல்லுகிறோம், அதிலிருந்தே நீங்க உங்களை கணிச்சு இன்னும் நான் விசுவாச நிலைக்கு வரலன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா உலகம் தான் அப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அவிசுவாசி தான் தேவனை அறியாதவன் தான் செய்வான். இங்க கவனிக்கிறீங்களா? இங்கே இவர்கள் விசுவாசிகளே செய்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு பேருடையவர்களே துர்ச்செய்திகளை பரப்புகிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் போய் என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது? ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட துர்ச்செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், விசுவாசம் இல்லாத தன்மை. இவர்களெல்லாம் கர்த்தர் காக்க மாட்டார். நற்செய்தி சொல்லுகிறவர்களை, நல்ல காரியங்களை பேசுகிறவர்களை, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தெரிஞ்ச ஒரு நபர் இடத்துல பேசும்போது ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் சின்ன மன உளைச்சல், அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனையை மாத்திரம் மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை மாத்திரம் மையப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இது என் காதுக்கு வந்தது. அப்போ நான் சொன்னேன், அந்த வேதனையாக அந்த குடும்ப காரியத்தை மனம் உடைஞ்சு சொன்னவங்கள்ட்ட நான் சொன்னேன், கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? தலகாணி போடுவோமா பின்னாடி? ஹலோ, தூக்கம் வரவங்களுக்கு தலகாணி போடுவோமா? இருக்கு, தலகாணி பெட்ஷீட்டெல்லாம் இருக்கு. ஏன்னா அப்புறம் ரொம்ப பாவம், நீங்கள் வேறு சேரில் உட்காந்து ஏன் கஷ்டப்படுறீங்க? பின்னாடி இடம் நிறையா இருக்குது, நல்லா தூங்கி எழுந்து வாங்கலாம். இங்கே செய்தி கேட்க வந்தோமா, தூங்க வந்தோமா? சத்தமா கையை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். விழிச்சுக்கிறதுங்க, சோத்திரம். இங்கே கவனிச்சிங்கன்னா தூக்கம் வராது. நிறைய கண்ணு மூடுது, அதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. 1-2 விட்டுறது. இப்போ சோத்திரம், அல்லேலூயா. அப்படின்னா செகண்ட் சர்வீஸ் வாங்கலை, நல்லா பொறுமையாக. என்ன கெட்டு போகுது? ஒரு 7 மணிக்கு தூங்கி 7 to 8 ஜெபமெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பண்ணிட்டு வாங்க சொல்கிறோம். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லுவோம். சோத்திரம், அல்லேலூயா. ஜெபமெல்லாம் எப்படி பண்ணிட்டு வர போகிறீங்க? அப்படியாவது தூங்கிட்டாவது எழுந்து ரெடியாகி ஓடியாரலாமே. சோத்திரம். தூக்கம் ஃபஸ்ட்டு வரவி அப்படி ஃப்ரிஸ்காக உட்காந்துருக்கணும். சொல்லுங்களேங்க, தேவ சமூகம் இல்லையா? எவ்வளோ தடவை சொல்கிறது? திரும்பி ஒரே ரெக்கார்டையே ஓட்ட முடியாது. தேஞ்சு ரெக்கார்டையே ஓட்டிகிட்டே இருக்கிறார் அப்படின்ற கூடாது. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், உன்னுடைய இந்நாள் பிரச்சனைய, ஒரு கஷ்டத்தை, ஒரு தேவையற்ற விஷயங்களை கொண்டு போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறையே, உன் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை, அந்த நபர்கிட்ட சொன்ன, உன் வாழ்க்கையில செய்த நன்மையை கொஞ்சம் திரும்பிப்பார். நீ உயிரோடு இருக்கிறதே எப்படி? இன்னைக்கு கர்த்தரால. நீ குடும்ப வாழ்க்கை வாழ்றது கர்த்தரால. இன்னைக்கு அழகா பிள்ளைகள் உனக்கு இருப்பது கர்த்தரால. பிள்ளைகள் படிச்சது உண்மையாவே அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை, கர்த்தரால. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள், இவ்வளோலாம் கடந்து கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறான்னு சொல்லியிருந்தா அந்த ஆத்துமா ஜீவன் உயிர் பெற்றிருக்கும்ல. உன்னோட நற்சாட்சி இருக்கும்போது, நற்செய்தி இருக்கும்போது, உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பிரச்சனைகளை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அடுத்தவங்களுடைய ஆத்துமாவை தொய்வை பண்ணி, அதிலே சொல்லுங்க பார்ப்போம். சில பேர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, அப்படியா ஏதோ கேட்டுக்குவான், பிரச்சனை சொன்னான், அப்படியான்ட்டு இந்த காலம் வாங்கிட்டு அவன் பிரச்சனையே அவனுக்கு பெருசு, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். சில ஆளுகள்லாம் சீரியஸாக எடுத்து மண்டையில் வச்சுக்குவான். அல்லேலூயா. 10 பேர்கிட்ட அதை இறக்கி வைக்காம இவங்களுக்கு தூக்கம் வராது. இது ஒரு அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதை தூக்கி என்ன பண்ணிடும்? மண்டையில் வச்சுக்கும். சோத்திரம், அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு சகோதரி போயிட்டு கணவன் மனைவி உறவு, சரி வாலிப பசங்க இருக்கிறீங்க, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் சில விஷயங்களை. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி உறவு, அவங்க ஒரு டவுட்டு, ஒரு சகோதரி மூத்தவங்க அப்படின்றனால சகோதரி அக்கா மாதிரி நினச்சி, அக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கணவர் இப்படி சொல்கிறாரு, இப்படி இந்த மாதிரி என்ன அப்படின்னு. அதுக்கு அவங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க கேட்டாங்களாம் அப்படின்னா, நம்ம அந்த ஆள் இப்படியா அப்படிலாம் கேட்குறோம், அப்படியா இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட போய் அவன் அடுத்தவன் பொண்டாட்டியா கேட்டான். உங்கள்கிட்ட ஓப்பனாக பேச வேண்டியதாக இருக்கு. விளங்குதாங்க? அவன் ஒய்ஃபை பற்றி தாங்க கேட்டான் அவன். ஹலோ, விளங்குதாங்க? நீ போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் என்ன செய்யல,
வேறொரு பொண்ணு பின்னாடி போனா, வேறொரு ஆள் பின்னாடி போனானா நீ கேட்கலாம், அதை போய் சொல்லலாம் தப்புன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சத்தமா. இப்போ நம்மளுக நற்செய்தி சொல்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு, சொல்றது விளங்குதுங்க. அப்போ துட்செய்திகள் எல்லாம் நல்லா பரப்புறதுக்கு இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியை விட எந்த செய்தி நல்லா பரவுது. அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் பேசுறாரு, மறுபடியும் உணர்ந்தா நல்லது. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆமா, நற்செய்தி எவ்வளவு இருக்கு, இயேசுவை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. உனக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசுவது எவ்வளவு இருக்கு, அதை விடுங்கப்பா, நல்லதை ஏதாவது பேசுவோம் அப்படி சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஒரு தகுதியா யோசிக்க வேண்டாமா? அப்படியே கேட்டாலும் அவங்க அது கேட்கறது பாருங்க, இவங்க கேட்ட விதம் வேற, அதை வேற விதமா பின்னி அதை கொஞ்சம் போய் சொல்றாலும் இன்னொரு பக்கம். அது இது சில பேர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஃபோன் போட்டு பேசுறது, விசாரிக்கிறது. அல்லேலூயா, ஒண்ணுமே இருக்காது. அவங்க எப்படி அந்த குடும்பம் சும்மா அது கம்முன்னு இருக்கா. நம்மளுக்கு நற்செய்தியே சொல்ல மாட்டாங்க, வெளியில் இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான், எல்லா வீட்லையும் இருக்கும். ரொம்ப ரேரு அப்படியே கமுக்கமா அமைதியா அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சில ஃபேமிலிக்கு தான். சொல்றது விளங்குதாங்க, ஏக்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். சில ஃபேமிலிக்கு தான் அப்படி அமுக்கமா என்ன செய்வாங்க. ஜெயபாலையாக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, 75 வருஷமா பார்க்குறாருல, எவ்வளோ காரியங்களை பார்க்குறாரு வாழ்க்கையில் இல்லை. சோத்திரம். 75 ஆயா, கத்தர் பலன் கொடுத்துருக்கிறார். காலைப்பு போல 85 வயதுலையும் உங்களுக்கு பலன் தருவார். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிங்க, எவ்வளோ அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. எந்த வீட்லையும் ஏதோ ஒரு வீட்டில் தான் அப்படியே இருக்கும், ஏதோ ஒரு வீட்டில் சத்தம் கித்தம் கேட்காது. அது போய் நம்ம கேட்டாவே என்னதான் சொல்லுவான், அது ஒரே சண்டை போட்டுக்குது அப்படின்னா. அதை அவங்க ஒன்றும் குடும்பத்தில் ஒத்துமையா இல்லையா, ஒரே சண்டை போட்டுக்கிறாங்களாம். இது தேவை. அப்போ அவங்க அந்த குடும்பத்தை பார்க்குறவன் எப்படி தான் பார்ப்பான், இது ஒரு சண்டைக்கார குடும்பம் போல தெரியுது, இது கல்யாணம் பண்ணி சமாதானம் இல்லாமல் அழுதுக்கு போல தெரியுது. சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு நம்ம ஆராய்வானே, சொல்றது விளங்குதாங்க. இவங்களை ஆராயிற வேலை நமக்கு எதுக்குங்க, இதை பத்தி எதுக்குங்க பேசணும் சொல்லுங்க. அல்லேலூயா, இயேசுவை பற்றி பேசுங்கப்பா, நல்ல விஷயத்தை பேசு. அல்லேலூயா, சோர்ந்து போயிருக்கிறவனை திடப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேச. கரங்களை உயர்த்தி. அப்படின்னா நீ விசுவாசம் உள்ளாள், தேவனை விசுவாசத்தோடு பின்பற்றுகிறாள், அவங்க தான் நல்ல விஷயத்த பேசுவாங்க. சில பேர் கண்டுக்காம அப்படி போயிட்டே இருப்பாங்க. சில பேருடைய மெயின்டே இதுதான், துட்செய்தியை பரப்புறதான் வேலை. அல்லேலூயா, சொல்றது விளங்குதாங்க. இதெல்லாம் மதீனமான செயல்கள். அந்த 4 குஷ்டரோகிகளும் பாருங்க, அவங்க உள்ள அந்த அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கிறத பார்த்த உடனே எதிரியான ஆண்டவர் தான் அவங்களை நடத்தி கொண்டு வரார் உள்ள. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் தான் போய் என்ன செய்கிறவன், நற்செய்தியை சொல்லக்கூடியவன். அல்லேலூயா, சொல்லுங்களேங்க, கரங்களை உயர்த்து. அப்ப தேவன் பாருங்க, சில பேரை தெரிஞ்சு வச்சிருப்பார், பிரிச்சு எடுப்பார். கத்தர் காலைப்பை பிரிச்சு எடுத்தார், நற்செய்தி சொல்றவங்களை பிரித்தெடுப்பார். ஆமா, சுவிசேஷமே நற்செய்தி தான். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசுவை பற்றி போய் நற்செய்தி சொல்ற நபர்கள் நாம எல்லா விஷயத்திலும் நற்செய்தியை, நல்ல விஷயத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாத விஷயத்தை அப்புறப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். கரங்களை வைத்து சொல்லுங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன பண்றாங்க? இது நல்ல நாள், நாம மௌனமா இருப்பது சரியில்லை, இது நற்செய்தி சொல்லும் நாள் அப்படின்றாங்க. என்ன நாள்னு சொல்றாங்க? நற்செய்தி. ஏன்னா அவன் அறிகிறான் பாருங்க, மனதுல ஊருக்குள்ள என்ன பண்றாங்க, எல்லாம் பசி பட்டினியில சாகுறாங்க. எல்லா ஜனங்க வறுமையில, கொடுமையில, பஞ்சத்துல செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம கிடக்குறாங்க. இவ்வளவு ஆகாரங்கள் கொட்டி கிடக்குது, இதை போய் நம்ம ஊருக்குள்ள என்ன செய்வோம், தெரியப்படுத்துவோம். மலையிலேயே சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, உண்டை போட்டு ஆளை காலி பண்ணிடக்கூடாது. ஏன்னா கடனில் வந்தா, நான் கடனா, ஐயோ என்ன பண்ண, அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு உன் கதை. நேற்று ஒருத்தர் வந்தார், 50 லட்ச ரூபாய் கடனோட வந்தார். ஃபஸ்ட்டு வரும்போது அதுக்குரிய வேல்யூ கொஞ்சம் இருந்தது அவர்கிட்ட, ஒரு சொத்து இருந்தது, கொஞ்சம் தொழில் இருந்தது, சில காரியங்கள்லாம் இருந்துச்சு. அப்போவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தார். போய் சத்தியத்தை சொன்னோம்.
ஜெபம் பண்ணோம். அதுலேயே நான் பெரிய பாரம் எடுத்து 50 லட்ச ரூபா கடனோடு இருக்கிறார். பெரிய தொழில் பிஸ்னஸ், சட்டை, சிங்கார கார்டனில் 7 மலை தான் கூப்பிட்டு வந்தார். சிங்கார தோட்டத்தில் இருக்கிறார் தம்பி. கொஞ்சம் தான் பிரச்சனை. ஆனால் அதையே நான் பெருசாக எடுத்தேன். அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இந்த தம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன நினைக்கல, பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இவன் இப்படியே இது பண்ணிட்டு தொடர்ந்து நம்மகிட்டையும் சபைக்கு சரியாக வராம இப்படி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்து கண்ணீரோடு நிற்கிறாரு. 4.5 கோடி ரூபா கடன், 3 லட்சம் இஎம்ஐ மட்டும் கட்டுறாராம். அப்படியே கொடுக்குற இடத்துல வாங்குறது, இங்கே வாங்கி அங்கே வாங்கிங்க, இங்கே வாங்கிங்கன்னு இப்படியே கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. பார்த்தா பெரிய தொழிலும் கொடுத்துட்டு தானே இருப்பான் அவன். ஒருத்தர் கொடுக்குறது ஒருத்தருக்கு தெரியாது. சொல்கிறது விளங்குதாங்க? 4.5 கோடி. ஐயோ எப்பா தலையெல்லாம் சுற்றுது. இன்னைக்கு வழியே இல்லை. அப்போ ஆனாலும் அவன் சுதந்திரக்கூடாது. அவங்க சொந்த பந்தமே சொல்லுதான், ஓடிட போகிறான், வீட்டை விட்டு ஓடிட போகிறான், தொழிலை விட்டு ஓடிட போகிறான், எப்போ ஓடுவான்னு தெரியாதான் பேசிக்கிறாங்க. ஐயான்னு சொல்கிறான். ரூமில், ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு தைரியப்படுத்தி கூடுமான சின்ன ஒரு சில ஆலோசனை, இப்படியெல்லாம் செய்து பார், முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், காணிக்க வாங்குற நம்ம கொடுக்கவும் தெரியணும். பெருசாலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன செலவுக்காவது நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட ஒரு வீட்டு செலவுக்காவது வைத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி காணிக்க கொடுத்து அந்தளவுக்கு பால் வாங்குற காசு இல்லாத நிலைமைக்கு ஆளாகிட்டே இருக்கார். லட்சங்களை பெருக்கிட்டு இருந்தால் 50 லட்ச ரூபா கட்டுறதுக்கு போது நம்ம சொல்கிற ஆலோசனை கேட்டிருந்தா. ஏன்னா நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், நிறைய பேருக்கு புரியறதில்லை. நிறையா அடிபட்டு அனுபவப்பட்டு கத்தர் கொண்டு வந்து ஊழியத்தில் வச்சுக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தான் வச்சிருக்கிறார். எல்லா நிலையில வருமா அவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தான் வச்சிருக்கிறார். அது சொன்னா ஒருத்தருக்கு விளங்க மாட்டேங்குது, கேட்க மாட்டாங்க. இந்த மாரியம்மா போயிட்டு வந்து உட்காந்துருக்கிறாங்க. சோத்ரு அல்லேலூயா. எவ்வளவோ சொன்னேன் நான், தலையிலெல்லாம் நின்று சொல்லி பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனாலும் வந்த உடனே என்ன செய்யணும்? பெருசா போச்சு, வந்துச்சு பத்தியா, இதெல்லாம் உனக்கு தேவை அப்படி சொல்லக்கூடாது. தப்புச்சிங்க, ஆண்டவர் காப்பாற்றினார். வாங்கன்னு உடனே அரவணைச்சு அடுத்த லெவலை பார்த்து ஓடுங்க. அப்படிதான் நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தி தான் நடத்துறவங்களா இருக்கணும். அவங்க தவறான விஷயத்தையே பேசி அவங்கள இன்னும் போட்டு மூழ்கடிச்சிடக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அந்த தம்பியை உற்சாகப்படுத்தி பேசி, என்ன தம்பி அப்பவே சொன்னேன், அம்மையா இப்போ நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உணர்றேன், நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல, உணர்றேன், ஒரு முறையும் உணர்றேன், தப்பை உணர்றேன் அப்படின்னா. சபைக்கு வர முடியாத அளவுக்கு என்னை அமுக்குது. மனைவி தான் அடித்து தட்டி போ எப்படியாவது காலைல அனுப்பிச்சி விட்டாங்க. ஜெபம் பண்ணி ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரம் இப்படி செய் அப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகளை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது விளங்குதாங்க? பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போது ஒரு 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 வேதனையோடு வரவங்களை நம்ம என்ன பண்ணுகிறவங்களா இருக்கணும்? தைரியம் மூட்டி சில நல்ல விஷயங்களை சொல்லி, வார்த்தைகளை, சில கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, இப்படிலாம் இருக்கு வசனம், அப்படிலாம் இருக்கும். கர்த்தர் உன்னை எப்படி காப்பாற்றுவார். பயம் மட்டும் பற்றாத, நில்லு. எந்த முடிவு தவறான முடிவு எடுத்துறாத. எவ்வளோ பிரச்சனைனாலும் ஆண்டவர் உன்னை தூக்கிட்டு வருவார். ஆனால் ஒரே தீர்மானம் பண்ணு, இனி கர்த்தருக்காக வாழ்வேன் தீர்மானம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருக்காக வாழ்வேன் தீர்மானம் பண்ணு. எப்படி நீ என்ன நிலையில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்துருவார். அவரால், அதான் நேற்று வசனமே, அதான் வாக்கு தத்தமே, தேவனால் கூடாத காரியம், அதான் சொன்ன, அவரால் கூடாது எதுவுமே கிடையாது. அவரை நம்பு, தைரியமாக நெல்லு. அல்லேலூயா. ஒன்றும் நடந்துராது. அவர் எப்படி உன்னை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு பிரியமானவர்களே, நற்செய்தி சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு வெளியில எல்லாம் பிரச்சனை நிறைய. நீங்கள் பாருங்கள், சில வீடியோக்களை, நடிகர்களை, இந்த வீடியோக்கள் எல்லாம் வருதுங்களே, நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, அது இதுகளை, நாடக நடிகர்லேருந்து சினிமா நடிகர்லேருந்து இப்போ யூடியூப்ல எல்லாம் நடிகர் ஆகிட்டாங்களா நிறைய பேர். குடும்பமாக நபராக நடிகை ஆகிட்டாங்க. எல்லாரும் எல்லாம் பண்ணுதுங்க. பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுது? ஐயோ என் அன்பு காட்ட ஆள் இல்லை, அரவணைக்கு ஆள் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், கண்ணீர் வடிக்கிறேன், நடிச்சுட்டு இருக்கிறான். ஊன்னு கொஞ்ச நாள் அப்புறம் கடைசி காலத்தில் என்னை காப்பாற்ற ஆள் இல்லை, வியாதியில் கிடக்கிறேன், பலவீனத்தில் கிடக்கிறேன். சொல்றது விளங்குதாங்க? அம்மா அவங்கள அப்படின்னு பார்த்தவங்கெல்லாம் ஐயோ என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. இன்னைக்கு வெளியில் பந்தாவா சுத்தராட்கள் எத்தனை பேர் போய் நம்ம ஜனங்கள் விசாரிச்சுட்டு வராங்க? கடன், எங்கே பார்த்தாலும் கடன். புரியுதுங்களா உங்களுக்கு? சுமைகள், வேதனைகள் உள்ள நிறைய இப்போ ஆரம்பிச்சிருச்சு. பழையபடி கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க. பிசாசு அப்படிதான், அப்படியே காட்டி தான் உள்ள கொண்டு போய் சிக்க விட்டுருவான் எல்லாத்தையும். ஹலோ, உலகம் அப்படிதான். ஒரு ஆசை மாதிரி பொருளாசையை காட்டி அப்படியே மக்கள் அதில் கவர்ந்து இருந்து போகிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே போய் எல்லாம் சொருகிக்குவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. எல்லாம் இப்போ கடனில் மாட்டிட்டு கிடக்கிறான் அத்தனை பேரும்.
இங்கே இஎம்ஐயில் மாட்டிக்கிறேன், அதில் மாட்டியிருக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறான், வீட்டில் ஜூதாடமா இதை செல்லை வச்சுக்கிட்டு ஜூதாடுறது. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இதிலிருந்து பணத்தை சம்பாதிச்சிடலாம், அது பணத்தை போடு, இதில் போடு, அதை வாங்க, எதேதோ பண்ணி இன்னைக்கு எல்லாரும் சிக்கல்ல மாட்டி கிடக்குறாங்க. இவங்களுக்கு நற்செய்தி சொல்றது யாருங்க? சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள வருகிறவர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்செய்தி சொல்லி தேற்ற வேண்டிய வேலையில் இருக்கிறோம். இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நம்ம எது விசுவாச ஆவி உடையவர்கள் நற்செய்தியை தான் சொல்லுவார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. இந்த 4 பேரும் நற்செய்தி சொன்னாங்க. நாகமானுடைய குஷ்டரோகத்துக்கு ஒரு மக சொல்றாங்க. அவ அடிமையா பிடிக்கப்பட்டு வந்தவ. யாரால? நாகமானால. அவ சொல்றா, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ அவ சின்ன பெண்ணுங்க, சிறு பெண்ணுன்னு போட்டாலே அதிகபட்சம் அதுக்கு ஒரு 13 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கணும். விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னாட்டி ஒரு வாலிபல் அப்படி பைபிளில் கரெக்டாக போடும். சிறு பெண் அப்படி, இன்னாட்டி ஒரு பெண் அப்படின்னு போடுறோம். இன்னாட்டி பேர் போடும், அது சிறு பெண்ணு மட்டும் போடுறோம். அந்த பெண்ணு பாருங்க, இஸ்ரவேல்ல குழந்தையிலிருந்தே கவனிச்சிருக்குது. யாரை கவனிச்சிருக்குது? எலிசா தீர்க்கதரிசி கவனிச்சிருக்குது. பாருங்க, இவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, இவர் பலமா தேவனுடைய கிரிகளை செய்கிறவர். எதை கவனிக்கிற நம்ம அதை பத்தி நம்ம பேசுகிறவர்களாக இருப்போம். நம்ம மைண்டு எதை தேடுறது, ஆண்டவரை தேடுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மைண்டு வேற பக்கம் இருந்தா அதை நோக்கி தாங்க போகும் உங்க வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? எல்லாம் விட்டுருங்க. போன் போட்டு அங்கங்க துச்செய்தியை பரப்புற வேலையெல்லாம் விட்டுருங்க. அடுத்த கதை இவங்க கதை அவங்க கதையெல்லாம் பேசலாம் விடுங்க. இயேசுவை பத்தி பேசுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க. தேவையற்ற விஷயத்தை பேசாதேன்னு சொல்லுங்க. முடிந்த வரைக்கும் ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு ஆறுதலான தேற்றக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது வச்சு விடு. சொல்றது விளங்குதாங்க? உன்னை பத்தி யாராவது துட்செய்தி பரப்பிட்டு போட்டோம். கர்த்தரும் நீதியை விளங்க செய்கிறவர். அல்லேலூயா. நான்லாம் அப்படிதான் நின்றது எப்பவுமே. கர்த்தர் நம்ம நீதியா நீ இருக்கிறையா, பேசாம நில்ல, உன் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார் ஒரு நாளைக்கு. புரியுதாங்க? நம்ம நீதி யாரு விளங்க பண்றது? கர்த்தர் தான் விளங்க பண்ணுவார். நான் இல்லை, நம்ம போயெல்லாம் போராடிலாம் எந்த மனுஷன்டை விளங்க பண்ண முடியாது. அவரே அமைதியா இருந்தா விளங்க பண்ணிடுவார் அவர். ஸ்தோத்திரம். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு கவனிச்சு பார்த்துருக்குது பாருங்க. அந்த சிறு பெண் பார்த்துதான். அது போக 2 காரியம் இருக்கு. ஒன்னு, அவரை கவனிச்சது ரைட்டு. இவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா இவர் என்ன பண்ணுவார்? நல்லா ஆயிட்டாருன்னா இவர் நம்மளை சிறப்பிடிச்சிட்டு வந்து இங்க அடிமையா வேலைக்கு வச்சுக்கிறார் நினைக்கல பாருங்க. எதையுமே கவனிக்கல பாருங்க. பிடிச்சிட்டு வந்து வேலைக்கு அடிமையா வேலைக்கு வச்சிருக்கிறான். அப்படி இருந்தும் கூட என் ஆண்டவர் குஷ்டரோகத்தோடு கஷ்டப்படுறாரு. அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்குது. அல்லேலூயா. இவரை கொஞ்சம் எங்க தேசத்துக்கு போக சொல்லுங்க. எங்க தேசத்துல எலியா தீர்க்கதரிசி என்ன எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர்கிட்ட போனா இவர் குஷ்டரோகத்தை நீக்கிடுவார், சுகமாக்கிடுவார். அல்லேலூயா. அப்ப அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அவனும் ராஜா கிட்ட நிருபம் வாங்கிட்டு போனாங்க. அவன் அல்லேலூயா, அவன் சுகமானான். அவன் தேவனை தேடுகிறவனாக மாறினான். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் நாகமான் பேசப்படுகிற ஒரு நபராக மாற்றினார். அந்த ஒரு சிறு பெண்ணுடைய நற்செய்தி. அல்லேலூயா. உன்னுடைய நற்செய்தி பெரிய அசைவை கொண்டு வரும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு ஆளுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கும். மரித்து போகிறவனை உயிர்ப்பிக்குங்க நற்செய்தி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ அப்படி இருள் சூழ்ந்த மாதிரி என்ன பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ மோசமாக அடி வாங்கி இருக்கிறோம் நாங்கள். 21 வயசு 22 வயசுக்குள்ளே பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி பட்டு தான் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வந்து ஆரனில் கொண்டு பெப்பேன்னு தான் மூழ்கிறோம். அவங்கள பார்த்தாலே என்ன ஒரு மாதிரி எல்லாம். ஏன்னா ஒன்று அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு பொசிஷன் சூழ்நிலை. வரவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? கையை பிடிச்சி. அந்த நாள்லாம் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு ஆத்துமாவே உண்மையாகவே நடக்குது. நம்ம சபையிலேயும் 1-2 நடக்குது. சோத்திரம். அல்லேலூயா. முடிஞ்சோன்னா அப்படி பூந்து அதில் ஓட்டுற. சோத்திரம். அல்லேலூயா. நிற்காருங்க வந்து இப்படி அந்த பின்னாடி வந்து நிற்கிறான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோட பின்னாடி வந்து அப்படியே கொஞ்சம் நின்று பேசிட்டு சேர்லையே கொஞ்சம் சோத்திரம் பண்ணிட்டு, அதுக்கு தான் ஒரு முன்னாடி முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு முயற்சி பண்ணி சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நேரம் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிட்டு போகட்டும். கீழையாவது நில்லுங்க. ஒரு வேளை சப்போஸ் இங்கே இடம் இல்லைன்னு போனால் கூட கீழையாவது நின்று அன்பு. இங்கேவா அது என்னவா இது என்னவா இந்த கதை விட்டுரு. அங்கேயே தூதம் வந்து அடிப்பாங்க கழுத்தாமட்லையும். நான் தேவ தூதர்களை நிறுத்தி வச்சிருக்கேன். சோத்திரம். மலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் வெளி வாசல்ல நின்றுக்கிட்டு அது
இது என்ன நீங்கள் ஏன் கோச்சிட்டு போகிறீங்க? ஐயா உங்களை திட்டாரா? நீங்கள் சபைக்கே சரியாக வரதில்லை, ஃபோன் போட்டு விசாரிக்கிறது. ஒரு ஆள் ஒரு மாதிரி போச்சுன்னா விசாரித்து அங்கே தான் இருக்கா கூப்பிட்டு இழுத்து கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன சமாச்சாரம் என்னாச்சு அப்படின்னு. அல்லேலூயா. நம்மளுக்கு சில பேர் உஷாராகிறான். ஒன்றும் இல்லை, போன வை, கரங்களை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பயங்கரமாலாம் நடக்குது உள்ள. ஷாக்காலா தர்றாப்போ அம்மா ஜெபிக்கிறதுனால அடி உழுகுதாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இங்கே மட்டும் வேலை நடக்காது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சார்ந்து இருக்கிறோம்ல. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இதவன் மேல் விழும் அவன் நசுங்கி போவான். இயேசு சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எல்லாம் நல்லா வெளியே நின்று நல்லா இருக்கிறியாம்மா, பரவாயில்லையா, கத்த நடத்துகிறாரா, வேலை பரவாயில்லையா, வருமானம் பரவாயில்லையா, ஏன்னா வண்டி வாங்கியிருக்கேன்னா நல்லா இருக்குடா சோத்திரம் அப்படின்னு என்ன பண்ணுங்க, பத்தியா அவராக தான் போகிற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? நல்லா போடுறா ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குது பாரு, இந்த மாதிரி நல்லா போடு. நான் அப்படி தான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும். சோத்திரம். தப்பா சரியாக போடலன்னா தான் கூப்பிட்டு திட்டுவேன். அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ் போட்டால் அப்போ இதெல்லாம் எங்கே போச்சு? நல்ல ட்ரெஸ் போடு. சோத்திரம். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நம்ம ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கணும். நைசலால். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே ஒன்றும் இல்லாத பரதேசி மாதிரியே காட்டிக்கூடாது. சில பேர் அப்படியே காட்டிக்கிடுவாங்க. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேங்க அப்படின்ற மாதிரியே காட்டிக்குவாங்க. அது நிஜமாக வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், தாழ்மையாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பட்டு ஒரு மாதிரி காட்டிக்கிறது தப்பு. அப்போ இப்படி நம்ம அன்பு பாராட்டி வெளியில் போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிற நம்ம தானே அதெல்லாம் செய்ய முடியுங்க. நீங்கள் கீழே நிற்கிற அந்த மகிமையை போகிற வரவங்க பார்த்து இந்த கூட்டத்தில் நம்மளும் போகலாமா அப்படின்ற எண்ணம் தூண்ட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் வெளியில் இருக்கணும். நீங்கள் வெளியில் நின்று பேசும்போது தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் அந்த இடத்துல உலாவுவார். இதெல்லாம் நீங்கள் உணரணும். சும்மா இருக்கக்கூடாது, நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் சபையிலேருந்து வெளியில் போகிறது ஒரு மகிமை. நான் எப்பவுமே வெளியில் தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிப்பேன். வாசலில் தேவ பிரசன்னம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அது ஒரு பெரிய மகிமை. சும்மா நினைக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அப்படி போகிறது மகிமை. தேட்டர்லேருந்து வெளியே போகிறதுக்கும் சத்திரத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கும் தேவ சபையிலேருந்து ஒரு கூட்டம் போகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பார்லேருந்து ஒரு கூட்டம் போகுது வெளியில், நம்ம தேவ சமூகத்திலேருந்து போகிறோம். நம்ம தாங்க ஜீவனை கொடுக்குறவங்க. நம்ம தான் ஜீவன். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை வெளிப்படு. நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், சும்மா நின்று பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்து எத்தனையோ பேர் ஈர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அழகாக அதை ரசித்தவர்கள் இருக்கிறாங்க, மகிழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரத்தோட வெளியே நின்று நமக்கு ஆண்டவர் நல்ல வாசலை கொடுத்துக்கிறார். கடந்த முறை எம்எல்ஏ பார்த்தோம். அவருக்கு இப்போ இதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். எல்லாம் எடுத்துருவோமா, அந்த ரோட்டில் சைடு பிளாட்பாரத்தை எல்லாம் தூக்கிடுவோமா அப்படின்னாரு. சார் ஏதோ வண்டி கிண்டி நிறுத்துறதுக்கு வசதியாக இருக்குது அது அப்படின்னு. அவர் அப்படியா, எல்லோரும் ரோடையே மடக்கி எல்லாம் வண்டியெல்லாம் போட்டுக்கிறாங்களே. நேர் நகரம் பிரிட்ஜு கட்ட தான் போகிறாங்களாம். கண்டிப்பாக அங்கே பிரிட்ஜு கட்ட தான் போகிறோம். அப்போ இந்த பிளாட்பாரம் எடுத்தாலும் எடுத்துருவோம் அப்படின்றார். இன்னும் ரோடு பெருசு, ஏற்கனவே பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிளாட்பாரத்தை கொடுத்துருக்குறார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், தெரிச்சு ஓடாமல். எப்படி ஓடாமல்? தெரிச்சு ஓடாமல். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நின்று சோத்திரம் பண்ணி தகுதியான விஷயங்களை பேசி, அல்லேலூயா, கேட்ட வசனங்களை புரிஞ்சுதான்னு கேட்டு பேசி, இதெல்லாம் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நற்செய்திகள் யார் சொல்லுவாங்க? விசுவாச ஆவியுடையவர்கள், தேவனை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்கள். அவ்விசுவாச மனநிலை உள்ளவர்களும் இன்னும் உத்தமமா தேவனை பின்பற்ற அந்த இருதயமெல்லாம் இல்லைனா, உலக ஆவி உள்ளுக்குள்ள இருந்தா, அவ்விசுவாசத்தின் ஆவி இருந்தா, உலக காரியங்களை, வெட்டி கதைகளை, வீண் காரியங்களை பேசும்போது இதெல்லாம் துச்செய்திகளை மாதிரி பரப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருக்காது. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்கம்மா. அடுத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அவங்க இப்படி சொன்னாங்க, சோர்ந்து போய் நற்செய்திகளை சொல்லுங்க. அந்த அக்காட்ட போனேன், ஜெபம் பண்ணாங்க, நன்னன் பார்த்தாங்க, என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பினாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு நாளைக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் திடப்படுத்தினதை அவங்க வாழ்வடைஞ்சிருக்கும் போது நினைக்கணுங்க. வாழ்வடைஞ்சிருக்கும் போது நினைக்கணும். இவங்க என்ன செய்தாங்க? என்ன அந்த நிலையில் நம்ம என் பிரச்சனையை அமைதியாக கேட்டாங்க, எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, என்னை அந்த நேரத்தில் தைரியப்படுத்தி விட்டாங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது கூட ஒருத்தனை விட்டுருங்க, ஆனால் ஒருத்தன் விழுந்து போனா தூக்கி எடுக்கிறதுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தவறிட்டாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்கு நம்ம நிற்கணும்.
கரங்களை வைத்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட நற்செய்திகளை சொல்லுகிற ஒரு குணம் அவனிடத்துல காணப்பட்டது. 2வது பாருங்க ஒரு வசனம், என்னாகமம் அதே 14:9 சொல்றாரு பாருங்க வேகமா. என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியது. நாங்க சொல்றோம், நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது, நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம்ல, எதிராளிகளோடு கூட இருந்த சத்ரு விலகிட்டானா. இவன் பார்வை எப்படி இருக்கு பாருங்க. எதிராளிகிட்ட இருந்த சத்ரு விலகிட்டான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்கன்றான். விளங்குச்சாங்க? அல்லேலூயா. கர்த்தர், நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா அவர்கள்ட்ட இருந்த சத்ரு அவர்களை விட்டு விலகிட்டான். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. நம்மோடு தேவன் வரும்போது செங்கடல் தானா விலகுதில்லைங்க. யோர்தான் பின்னிட்டு திரும்பதில்லை. எரிகோ விழுகுதல்ல. கர்த்தர் கூட இருக்கும்போது கோலியாத்து விழுகிறான்ல. சத்ரு உடைந்தோடுகிறது போல தாவீதுக்கு முன்பாக அவனுடைய சத்துருக்கள் சிதறி போனார்கள் இருக்கு. கர்த்தர் கூட இருந்ததுனால. பிரியமான ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ விசுவாசம் உள்ள இருதயம் என்ன சொல்லும்? அவிசுவாசி என்ன பேசுவான்? துர்ச்செய்தியே பேசிக்கிட்டு இருப்பான், நற்செய்தியை பேச மாட்டான். அப்ப நம்ம விசுவாசியா இருந்தா என்ன பேசணும்? தேவனை விசுவாசிக்கிற கூட்டமா என்ன பேசணும்? நற்செய்தி. 2வது, தேவனை விசுவாசிக்கிற கூட்டம் என்ன பேசணும்? தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பவுமே என்ன செய்யணும்? மற்றவர்களை பார்த்தா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ப்பா சொல்லும் போது பாருங்க, சங்கீதக்காரர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறார் சொன்னதை விட என்ன சொல்றான்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் இயேசு அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னோடும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அது அந்த பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டாம். அதன் மேல தேவன் ஜெயம் தருவார். அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அதான் சொல்றான், அவர்களை காத்த நிழல் விலகிருச்சுன்றான். சத்ரு அவர்களை விட்டு விலகிட்டான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க ஏன் கலகம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். விளங்குதாங்க? பயப்படாதையா. ஹலோ, ஆண்டவர் தானே சொன்னார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார்ல. சொல்லுங்க அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதற்கும் பயப்படக்கூடாது. ஒரே வார்த்தை சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? ஆமா, தேவன் என்னோடு கூட. அந்த வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? இருந்து அவர்களை வழிநடத்தின விதமே எவ்வளவு மகிமையா இருந்துச்சுங்க. வேதத்தில் பார்க்கிறோம், எவ்வளோ பேரோடு கூட தேவன் கூட இருந்து அவர்கள் கூட இருந்து உணர்ந்தவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சத்துருக்கள் மேல ஜெயம் கொடுத்தே தான் நடத்தி வந்திருக்கிறார். ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், சத்துருக்களை ஜெயித்து எல்லா காரியங்களையும் ஜெயித்து போனோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒவ்வொரு நீங்க ஆபிரகாமிலிருந்து எடுங்க, ஒரு லிஸ்டா எடுத்து பாருங்க. தேவன் யாரோடெல்லாம் இருந்தாரோ, யாரெல்லாம் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்தார்களோ அவர் வாழ்க்கையில வெற்றி இருந்திருக்குதுங்க. அப்போ விசுவாசி அவிசுவாசி தான் என்ன சொல்ல மாட்டான், ஆண்டவர் கூட இருக்கிறாரோ இல்லையோ தெரியல, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. எங்கூட யார் இருக்கிறா சொல்லணும். நான் யாரை தேடுறேன்? என் இருதயம் யாரை விசுவாசிக்கிறது? நான் யாரை பின்பற்றுகிறேன்? என் இயேசுவை பின்பற்றுகிறேன். என் இயேசு தான் என்னை பின்தொடருவார். என் இருதயத்தில் யாரை விசுவாசிக்கிறேன்? என் இயேசுவை விசுவாசிக்கிறேன். என் இயேசு என் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். கரங்களை தட்டி சொல்லுங்க. புரியுதாங்க? நீ யாரை நம்புற? யாரை விசுவாசிக்கிற? இயேசுவை. இயேசுதான் உன்னோடு இருப்பார். பிசாசு உன்னை வராது, உன்னை தொட முடியாது. நீ எப்போ இருதயத்தில் அவரை நம்புறையோ அவர் தான் உன்னோடு இருப்பார். அவர் தான் உன்னை நடத்துவார். பிசாசு உன்னை தொடாது, உலகம் உன்னை தொடாது, மந்திரம் தொடாது, பில்லி சூனியம் தொடாது, அமாவாசை தொடாது. எதுக்கு பயப்படாத? இல்லையா சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போனது. அதெல்லாம் உன்னை விட்டு விலகி போச்சு. மந்திரம் உன்னை விட்டு விலகி போச்சு. குறி சொல்லுதல் உன்னை விட்டு விலகி போச்சு. பொல்லாதாவிகள் உன்னை விட்டு விலகி போச்சு. தேவாவியானவர், தேவன் மகிமையுள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வெற்றியோடு நடத்துவார், ஜெயம் கொடுத்து நடத்துவார். நம்மோடு இருக்கிறவர் வெற்றி கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
அப்ப அப்படிப்பட்ட பிரியமானவர்களே, ஒரு விசுவாச ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். அவிசுவாசி சொல்லுவானா கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுவானா? தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுவானா? சோத்திரம். சொல்றது புரியுதுங்களாங்க? சொல்றது விளங்குதா? ஆமா. எத்தனை இடத்துல பார்க்கிறோம், எவ்வளவு சம்பவத்துல பார்க்கிறோம். தாவீத சவுலை இவனை பார்த்து தாவீதை பார்த்து சவுல் சொல்றான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அவனுக்கு பயந்தானான். உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார்னு கண்டு சத்துரு பயப்படுறான். நீ என்ன பண்ற? அவனை பார்த்து பயந்துடுவாங்க. ஹலோ, அமாவாசை வந்தா இந்த பாட்டே பாருங்க, அதில் போடுறது, இந்த பாடலே போடுறதே, அதை பாடும்போதே சத்தத்திலேயே புரிஞ்சுக்கலாம்ல அது என்ன ஆவின்னு. இந்த வெளியிலலாம் பாடுறாங்களே பாட்டு, ஹலோ இந்த நேற்று முந்தானெலாம் ஓடிச்சு இல்லை, அது பாடும்போது உள்ளிருந்து ஒரு குரல் கொடுக்குது பாருங்க. அது ஓ கழுத்தை பிடிப்பேன், வாயை பிடிப்பேன், வரி எல்லாமே என்னடா அது, அது உள்ள இருக்கிற அலர்ஜி மாதிரி பாரு, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி பாடுது பாருங்க எப்படி. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஆமாம், பாதிரை ஆவி எப்படி பாடுது? மறவாமல் நினைத்தீரையா அன்பு கூறுவேன். எப்படி இருக்கு நம்ம பாட்டு? அதனால தான் நம்ம ஆளுங்க சில பேர் ஒயின் பண்ணானா இவன் ஆவி வேற கண்டுபிடிச்சிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. தேவனை பாடுறவன் அப்படி பாட மாட்டான். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கையை முயன்னு கத்துது பாருங்க. அல்லேலூயா. அதை கடிச்சிட்டு வரா, ஆட்டை கடிச்சிட்டு வரா, வாயை கடிச்சிட்டு வரா. தேவன் இதெல்லாமா கடிப்பார், தெரிய வேண்டாமா நம்ம ஜனங்களுக்கு? சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? அது உட்கார்ந்து இருக்கிறதே அந்த பொம்மையே ஒரு மாதிரியா வச்சிருக்கு, எல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவர். சோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் கண்டு எதையுமே பார்த்து அமாவாசை வந்தோன்னு எனக்கு அமாவாசை வந்தால் எனக்கு ஏதோ நடக்கும் அப்படின்னு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அமாவாசை வந்தால் உன்னை கண்டு பயப்படும். அமாவாசையில் ஏதாவது செய்யலான்னா இவன் ஒருத்தர் இருக்கிறானே, இவனோடு தேவன் இருக்கிறாரே அப்படின்னு நம்மளை கண்டு அதுதான் பயப்படணுங்க. உண்மை அதுதான். நம்மை கண்டல, நமக்குள்ள இருக்கிற தேவனை கண்டு பார்த்தல்லங்க. உன்னை சுற்றில் அக்கினி மதிலாயிருந்து அக்கினியாய் மதிலாய் உன்னை வேலி அடைத்து உன்னை சுற்றில் அக்கினி மதிலாய் இருப்பேன், உன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். புரியுதா உங்களுக்கு? விளங்குதாங்க? ஆமாம். அப்போ நம்மோடு கூட தேவன் இருக்கிறத கண்டு பார்க்கும்போது, இயேசு வரும்போது இயேசு பிசாசு ஆவி அவன் கத்தி கிடக்கிறான், இயேசுவா பயந்தாரு, அது பயப்படுது. அல்லேலூயா. என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுது அது? தேவனுடைய குமாரனே, பரிசுத்தரே, எங்களை வேதனைப்படுத்த வந்தாயா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க நல்ல சத்தமா. ஆமாம். அந்த பயம் உங்களுக்கு வரும். பிசாசுனாவே இந்த சின்ன பிள்ளைகளை கூட பாருங்கள், பிசாசுனா ஒரு பயம் அதுகளுக்கு தானே. எப்படி இதுக்கு தெரியனே தெரியல, அங்கே போகாத பேய் இருக்குது, இங்கே இருக்காது, இது இருக்குது அப்படின்னு இந்த குழந்தைகளே தானாகவே அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சொல்லுதுன்னு தெரியல. சோத்திரம். விளங்குதான் உங்களுக்கு? சொல்லும் போதும் சொல்லணும், சொல்லாத சொல்லு, இயேசு இருக்கிறாருன்னு சொல்லணும். சொல்லுங்க வாய் திறந்து. குழந்தைகளுக்கே நீங்கள் சொல்லி கொடுக்கணும், தேவன் இருக்கிறாருன்னு சொல்லு, இயேசு இருக்கிறாருன்னு சொல்லு. பயம் வரும்போதெல்லாம் பொல்லாதாவிங்க தள்ளி விட்டுறணும். பயம் வருதுனாவே ஐயோ சத்துருக்கு பயப்படுற பயம், பிரச்சனைக்கு பயப்படுற பயம், அது ஒரு ஆவி, தள்ளி விட்டுருங்க அதை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. ஆமாம். எதிர்காலம் உன் கையிலே, பயம் யாவும் நீங்கியதே. பாட்டு மட்டும் ராகம் போட்டு தாளம் போட்டு கையை தட்டி கீபோர்டு போட்டு பாட்டு பாடிடுறோம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த வரியை உணரணும். அதனால தான் பாடல் வரியை உணர்ந்து பாடணும். விளங்குதா? என்னது? எதிர்காலம் உங்கள் கையிலே, என் பயம் யாவும் நீங்கியதே. சத்தமாக சொல்லுங்களேங்க. ஆமாம். இயேசுவை நினைச்சா பயம் நீங்கி போயிடும். ஆண்டவர் நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க சொல்லி சொல்லி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி அவனை என்ன செய்தான்? நற்செய்தி சொல்லுகிறவன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னவன். மூன்றாவது காரியம் பாருங்க. யோசுவா புஸ்தகம் 14 அதிகாரம் 9-10. வேகமா வாசிங்க, வேகமா. 9-10.
அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி அந்த வார்த்தைகளை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இப்பொழுது 45 ஆண்டுகள் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஆமென், அல்லேலூயா. 45 வருஷமா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுமந்து வந்தாங்க. கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசி என்ன பண்ணுவான்? தேவன் கொடுத்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் பிடிச்சிட்டே இந்த வாழ்க்கையில முன்னேறிடுவான். இந்த வனாந்தர பாதையை கடந்து வந்துடுவான். நித்திய மோட்சத்தை போய் சுகந்தரிச்சிருவாங்க அவன். கட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. விளங்குதா? என்ன இருக்கும் இருதயத்தில்? என்ன இருக்கும்னு கேட்டேன். இருதயத்தில் என்ன இருக்கணும்? வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டிருக்கணும். 45 ஆண்டுகளா எவ்வளவு பிரச்சனைங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களாங்க? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? 45 வருஷம் இவங்களோட ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா பாருங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரை இவன் அவிசுவாசி, இவன் புலம்புறான், இங்கே சண்டை, அங்கே குழப்பம், இப்படிலாம் பண்ணுறான், எனக்கு ஏன் ஆண்டவரை இவங்களோட சேர்ந்து என்னை உபத்திரப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்டானா, அவனுக்கு இருக்கிற வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? என்னை ஆண்டவரே இப்படி ஒரு வேலையில் கொண்டு வந்து வச்சிங்க, என்னை ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க, எனக்கு ஆண்டவரே இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் புலம்புறது யாருன்னா விசுவாசி. விசுவாசி புலம்ப மாட்டான். சொல்றது விளங்குதாங்க? எதை பிடித்து கொள்ளுவான்? சத்தமா சொல்லுங்க, வார்த்தை, வாக்கு தத்துவம். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு நாள் சொல்ல மாட்டான். வார்த்தையும் வாக்கு தத்தத்தை விளங்குதாங்க? ஹலோ, வார்த்தையும் வாக்கு தத்துவம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். போன மாசம் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார் ஆண்டவர்? உன்னோடு இருப்பேன். இந்த வருஷம் வாக்கு தத்தம் செய்தி கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் கவனம் இல்லை. இந்த வருஷம் வாக்கு தத்தம், இந்த வருஷம் வாக்கு தத்தம் அதெல்லாம் அறிக்கையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லுதில்ல, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும், இல்லை என்றும் இல்லை, ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் என்ன? சபையில பேசுற வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். நிறைய பேர்கிட்ட இருதயத்தில் வார்த்தைகள், அதை நான் கவனிக்க தான் செய்கிறேன். நிறைய பேர் 1-2 பேர் கூட உள்ள நல்ல வளரமையே இருக்கு. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க வார்த்தைக்கு, பிரசங்கத்தை. அப்போ வார்த்தை உள்ளவே இல்லை, விளங்கவே இல்லை. இன்னும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒன்றொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம வேணால் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். நீங்கள் நல்லா எப்போவுமே பைபிள் படித்தாலும் சரி, வசனத்தை கேட்டாலும் சரி, உனக்கு விளங்கலைனாலும் இதுக்கு வேலை அர்த்தம் இருக்குது. சொல்லுங்கள், தேவன் ஒரு அர்த்தத்தோடு தான் இது எழுதி கொடுத்துருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பேசும்போது சொல்லிட்டு போயிட்டான்ல, அவிசுவாசின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது கடினமான உபதேசம், இதை எவன் கேட்பான்ட்டு போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனித்து கேட்டவர்கள் தேவராஜ்யத்துக்கு பயனுள்ள. விசுவாசித்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறாங்க. அவிசுவாசி என்ன பண்றான்? இது கடினமான வார்த்தை, இவர் என்ன இப்படி சொல்றாரு, இவர் என்ன இப்படி பேசுறாரு, இப்படியே தான் சொல்லிட்டு அலைஞ்சான். யாரு? அவிசுவாச கூட்டம். விசுவாச கூட்டம் சத்தமா சொல்லுங்க. மோசே சொல்றதெல்லாம் இப்படியே தான் சொல்லிட்டு கூட வந்தாங்க. இயேசு பேசும்போதும் இப்படியே தான் வரிசையை சரி செய்ய கூட்டம் அலைஞ்சது. ஆனா விசுவாசிக்கிற கூட்டம் வார்த்தையை பிடித்து கொண்டு வாக்கு தத்தத்தை 85 ஆண்டுல சொல்றோம். அன்னைக்கு கர்த்தர் சொன்னார் மோசையை கொண்டு, யோசுவா ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எனக்கு 85 வயது. அப்ப எது இவனை நடத்தி வந்திருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் பிடித்து வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உன்னை நடத்துங்க விசுவாசியே. தேவனை விசுவாசத்தோடு உத்தமமா பின்பற்றுகிற பிள்ளைகள் வார்த்தையும் வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணுவாங்க. அதை பிடிச்சுக்கிட்டே நிற்பாங்க. ஆபிரகாம் 25 வருஷம் சோத்திரம், அல்லேலூயா, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருந்தார். இவன் 45 வருஷம் காத்திருந்தான். யோசேப்பு 17 வருஷம் காத்திருந்தான். தாவீது சில ஆண்டுகள் காத்திருந்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அநேக இஸ்ரவேலர்கள், அநேக தேவ பிள்ளைகள்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்காக அநேக நாட்கள் காத்திருந்தாங்க.
சிமியோன் தேவனுடைய பிறப்புக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அவருக்கு வார்த்தை வந்திருக்கு, நீ அவரை காணும் முன்னே மரிக்க மாட்டேன். அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார், ஆலயத்தில் போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் எங்க இருப்பாரு? கிறிஸ்துவ பார்த்தாதான் சாவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த நம்பிக்கையோட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு நாள் மரியாள் பிள்ளையை அழைத்து கொண்டு வரும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், இவர் தான். சொல்லுங்களே லூயா. போய் கையில் ஏந்தி கொண்டு சொல்லுகிறார், இனி சந்தோஷமா போவேன், என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. எவனொரு வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறானோ, எவனொரு வாக்கு தத்தத்தை பிடித்து ஓடுகிறானோ, இந்த உலகத்தில் வெற்றி பெற்று ரட்சணத்தை, மகிமையுள்ள தேவனை, மகத்துவமுள்ள ராஜாவை நித்தியத்தில் போய் பார்க்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். இந்த வாக்கு தத்தத்தை தான்ப்பா நம்பி இருந்தேன். ஆமை, நித்திய ராஜ்யத்தை, இயேசுவை என் கண்கள் ஒரு நாள் காணும். இந்த நம்பிக்கையோடு தான் வாழ்ந்த இந்த உலகத்தில் என் கண்கள் அவரை கண்டது. குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவிசுவாசியும் பார்ப்பான், விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே நீ நானும் இயேசுவை ஒரு நாள் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தினுடைய வாழ்க்கை. இதுதான் விசுவாச ஆவி உடையவர்கள். அவிசுவாச ஆவி உடையவர்கள் என்ன பேச மாட்டாங்க? நற்செய்தி பேச மாட்டாங்க. அப்புறம் தேவன் கூட இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டான், அதிகமாக அறிக்கை பண்ண மாட்டான். அல்லேலூயா. அவிசுவாசம். எங்க ஆண்டவர் கூட இருக்கிறார், இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, என்னத்தை ஆண்டவர் நடத்துறார், ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையோ தெரியலன்றுவான். சோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க. அப்படி அடுத்தவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளும் சொல்லக்கூடாது. வாக்கு தத்தங்கள், வார்த்தைகளை அறிக்கை செய்யவே மாட்டாங்க. அவிசுவாசி என்ன செய்ய மாட்டான்? வார்த்தையும் தெரியாது, வாக்கு தத்தம் தெரியாது, இருதயத்தில் எதுவுமே இருக்காது. இன்னும் விசுவாச நிலைக்குள்ள வரல அவங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை நினைச்சு, ஆண்டவர் இந்த வார்த்தை இருக்குப்பா, இந்த வார்த்தை சொன்னீங்களா, அந்த வார்த்தை சொன்னீங்களேன்னு வார்த்தைகளை சொல்லுவாங்க. தெரிந்த வாக்கு தத்தங்களை ஏதாவது ஒரு வார்த்தை கூட. எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தாருங்க. பயங்கரமான போராட்ட நாட்கள். ஒரே 2 வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ ஜெபத்திலையும் சொல்லுவார் அதை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். படிப்பே கிடையாது. சபையில் கேட்ட வார்த்தையை வச்சுக்கிட்டு ஜோம் முட்டி போட்டு ஜோம் பண்ணுவார். எங்கள்கிட்ட சொல்லுவார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார். 2வது, பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசு போராட்டம் பயங்கரமாக எங்களுக்கு எதிராக. அப்போ இந்த 2 வசனம் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். இது எனக்குள்ள, எங்கள் அப்பா ஒரு நாள் இப்படி சொன்ன உடனே எனக்குள்ள வந்து அப்படியே ஃபீட் ஆயிடுச்சு. 26 வருஷம் 25-26 வருஷம் இருக்கும் எங்கள் அப்பா என்ன சொல்லும்போது. அல்லேலூயா. எனக்கு 24 வயசு 23 வயசு. அப்போது சொன்ன அந்த வார்த்தை அவரில் பயங்கரமாலாம் ஒன்றும் வளரல. எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட அது அந்த வார்த்தை என் மைண்டில் வரல. அவர் சொன்னோன்னே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன். ஜபத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். பிசாசின் கிரி அழிக்கனா என்னது? அவர் பிசாசின் கிரி நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ளாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லலாமே, உனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், என் வாழ்க்கை எப்படி பிரகாசம் அடையும். சொல்லுங்கள். அல்லேலூயா. பலவீனத்துக்கும் சொல்லலாம், உன் சுகத்துக்கும் சொல்லலாம், உன் ஆசீர்வாதத்துக்கும் சொல்லலாம், உன் நன்மைக்கும் சொல்லலாம், என்ன காரியத்துக்கும் இந்த வார்த்தை பொருந்துமே. நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், என் முகம் பிரகாசம் அடையும், எனக்கு நன்மை வரும். அவ்வளோதான். நான் இயேசுவை பார்க்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தையை உன் இருதயத்தில் வச்சுக்கோ. உனக்குள்ள ஆண்டவர் போடுற வார்த்தை தான் வாக்கு தத்தம். உனக்குள்ள எது ஆழமா பதியுது ஒரு வார்த்தை, அதை சொல்லிக்கிட்டே இரு. அதுதான் ஆண்டவர் உனக்கு ஒரு கொடுக்குற வார்த்தை. அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. அப்பப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இரு. கர்த்தர் ஒரு நாள் நிறைவேற்றாம விடவே மாட்டார். கரங்களை தட்டி அலையலும். இப்படிதான் தேவ மனிதர்கள் அந்த வாக்கு தத்தங்களை சுகந்தரித்தார்கள். ஸ்தோத்திர. வார்த்தைகளை சுகந்தரித்தார்கள். அடுத்து கடைசியா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, அது கீழ் வசனம் 10வது வசனமா. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஐயோ, நீ எனக்கு 85 வயசு ஆகி போச்சு யோசுவா. நீ பார்க்குறீல்ல, நான் 40 வருஷமா அங்கேருந்து வரேன். இவங்க பண்ண வேலைக்கு என்ன பண்ண 40 வருஷமா வனாந்தரத்தில் சுற்றி, காடு மேடு சுற்றி, தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல், இவங்களோட சேர்ந்து நான் பட்ட பாடெல்லாம் யோசுவா நீ பார்த்துருக்குற. ஆரம்பத்திலே நான் ஆண்டவர் விசுவாச்சேன். இப்போ என்னால் ஒன்றும் முடியல. நீ யாராவது ஆளெல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த இடத்த பிடிச்சி கொடுத்துரு.
ஹலோ சொல்லுங்க. வேற ஆளாக இருந்தால் சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க. விளங்குதாங்க? உரிமை இருக்கு அவன் சொல்றதுக்கு. அப்படி சொல்றது கூட ஒரு உரிமை இருக்கு. இப்போ 85 வயசு ஆகி போச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், நீ அந்த இடத்த யாராவது வச்சு ரெடி பண்ணி சொல்றோம். அன்னைக்கு இருந்த பலன், அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்குயா எனக்கு. அல்லேலூயா. ஏங்க சபைக்கு வரல? முன்னெல்லாம் ஒழுங்கா வருவீங்க, இப்போ வரல. இப்போ உடம்பு முடியறது இல்லைங்க. நீயே அறிக்கை பண்ணிட்ட, முடிஞ்சு போச்சு. ஹலோ, நேற்றையா வரல? ஜோரங்க. ஏதாவது உடம்பு முடியலன்னா ஆண்டவர் காரியத்தை மட்டும் தள்ளி வைப்பாங்க. அவங்க காரியத்தை எதையுமே தள்ள மாட்டாங்க. சாப்பிட்றது தள்ளினியா, வேலைக்கு போகிறது தள்ளினியா, வேற ஏதாவது செய்யறது தள்ளினியா, படுத்த படுக்க ட்ரிப்ஸ் இறங்குறா மட்டும்தான் சர்ச்சுக்கு வராமல் இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? 21 நாள் வேத பாடத்தில் 15 நாளைக்கு மேலே கடுமையாக உடம்பு முடியாமல் இருந்தாங்க. வெளியில சொல்லவே இல்லை. ஒரு வேலை நிப்பாட்டல. பயங்கரமான உடம்பு ஜுரம், கோல்டு, கடுமையான கோல்டு, உள்ளுக்குள்ள ஜுரம், காது வலி. நான் கோல்டுன்னு நினச்சிக்கிட்டு சொன்னேன்ல உங்கள்கிட்ட சாட்சி. அது ஆண்டவர் ஹாஸ்பிட்டலில் போய் அற்புதம் செய்தார். அது ஒரு டெஸ்ட் அடைப்புன்னு சொல்லி ரிலீஃப் பண்ணி விட்டாங்க. 15 நாளைக்கு மேலே பயங்கரமான கட்டமாக இருந்தது. முடியாதது மாதிரி மூச்சு வாங்கும், படி ஏறினா மூச்சு வாங்கும். கோல்டு அதிகமாக போய் நெஞ்சில் அடைச்சி சளி, அல்லேலூயா, ஜுரம் அடிக்கும். 15 நாள் வேத படத்து நிப்பாட்டில், நான் வெளியில் இருக்கிற ஒளித்து நிப்பாட்டில், காலையில் ஜபத்துக்கு எழுந்திக்க நிப்பாட்டில், மெஸ்ஸியை கொண்டு போய் ஒரு நாள் விடுறது கூட அவ்வளோ பணியில் கஷ்டமாக போயிட்டு வந்தாலே எச்சா பிரச்சனை ஆகிடும். நான் இந்த காதுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கல, சரி இருக்காதுன்னு நம்பி ஒரு நாளும் போவோம். ஒரு நாளும் பார்த்தா பனி பயங்கரமாக இருக்கும். சொல்கிறது விளங்குதாங்க? அப்படி தேடினாதாங்க பலனை கத்தர் தருவார், நம்ம கூட்டி கொடுப்பாரு, கத்தர் கூடுந்து நடத்துவார். கத்தர் காரியம்னா அவ்வளவு அசால்ட்டா முடியல இப்போ, அதனால வரதில்லை, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இருக்கிற பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடுவேன், பலன் உள்ள வரை கத்தரை தேடு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். சொல்லுங்க வார்த்தை சத்தமா, கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன சொல்லப்படுது? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அப்படி சொல்லணும். சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்கிறதுக்கு பலன் இருக்கிறது. கடைசி வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டாரு? பலன் இருக்கு, கர்த்தர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமா, பலப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிதான் அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். தும்புனா முடியல, அதுனா முடியல, அதுனா முடியாம தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு பேலன் இருக்கும், அதை வச்சு ஓடணும். சொல்றது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி நல்லா உற்சாகமா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நல்லா குரலை உயர்த்தி முழு பலத்தோட அல்லேலூயா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் முடியல முடியல, பலவீனம் பலவீனம்னா பலவீனம் ஒன்று விட்டு போகாது. பலனா இருக்கிறேன், அல்லேலூயா சொல்லுங்க. முடியல ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பலனை நீங்க தான், வயது கூட கூட பலன் என்ன செய்யப்படும்? வேதம் சொல்லுது, பலன் கூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பலனை கூட்டி கொடுப்பாருன்னு சொல்லணும். கர்த்தரை இன்னும் தேடணும், இன்னும் உற்சாகமா தேடணும், ஆர்வமா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் எல்லாத்துலயும். அப்படி இருந்தான் பாருங்க. 85 வயசுல வந்து சொல்றான், யுத்தத்துக்கு போறேன், எனக்கு அந்த மலை நாட்டை கூடும், நான் அந்த மலை நாட்டை தான் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசி அப்படிதாங்க பேசுவான். தேவனை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க நல்லா சத்தமா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்லா முழு பலத்தோடு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச சில தேவ மனிதரெல்லாம் இருக்கிறான், பல நேரங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தெரிஞ்சு 40, 45 வயசு 50 வயசுக்குள்ளேயே அவங்களாம் ரொம்ப பலவீனமானதெல்லாம் பார்த்துருக்குறேன். இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே, முடியாமல் இருக்கிறாங்களேன்னு நான் யோசிச்சதுண்டு அவங்கள பார்த்து. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு அவங்க பாட்டுக்கு வந்து பேசாமல் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க. இப்படி போய் 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 பார்த்தா 70 வயசுல இன்னைக்கு வண்டி ஓடுது. பேலன் ரிக்கவர் அவுட் ஆகிட்டே இருக்குதுங்க அவங்களுக்கு. ஏன்னா எதையுமே அவங்க நிறுத்தல, ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. ஜெபம் பண்ணுறதையோ, எழுந்திருக்கிறதையோ, ஊழியத்தையோ, கர்த்தருடைய காரியத்தையோ எதையுமே நிறுத்த மாட்டாங்க. பலவீனத்தில் ஜெபம் பண்ணி போயிட்டு வண்டியா இருக்கிறான். கர்த்தர் பலன் கொடுத்து கழுகுக்கு சமாயமான வாழ வயதை திருப்பிக்கிட்டே இருக்கிறார் பாரு. சில பேர் அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி அல்லேலூயா.
ஆமாம், நம்ம என்ன சொன்னாலும் முடியல, அது என்னத்த பண்ணுறது, அப்படிதான் இப்படி தானே அந்த முடியல. அந்த இது பண்ணுறவங்க கஷ்டம்தான். சொல்லாத பண்ணாத, எங்கள் அம்மாட்டையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அந்த வார்த்தை. பண்ணாத, கடைசி நேரத்தில் எவ்வளோ ட்ரை பண்ண, செவி கொடுக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முடியும், எழுந்துரு, போ, நட்ட, ஏதாவது பண்ணு, சொல்லு, ஆண்டவர் நடத்துவார் சொல்லலாம். உனக்கு புரியவே மாட்டேது குமார், ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அப்போ சப்புன்னு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. படுத்துக்கோ. இப்போ படுத்துட்டாங்க நல்லா நீட்டி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை போய் அல்லேலூயா. நம்ம சொல்கிறது நம்ம ஏதோ சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. தேவனுடைய வசனம், தேவன் மேல் உள்ள விசுவாசம், தேவனை அறிக்கை செய்கிற காரியம், அந்த அடிப்படையில் தான் போடுறோம் வார்த்தையை. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கும். வீட்டு காரியங்கள் எந்த விஷயங்களை ஆக்டிவாக என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பலன் ரிக்கவர் ஆகிட்டே இருக்கணும், பலன் உண்டாகிட்டே இருக்கணும். தேவனுடைய காரியத்தை பலவீனத்தை சொல்லி கர்த்தருடைய காரியத்தை தள்ளி வைக்கவே கூடாதுங்க. ட்ரிப்ஸ் இறக்குனாதான். சொல்லுங்க, என்ன இறக்குனா அப்படின்னா புரியுதா? அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? படுக்க வச்சிடறாங்க. இல்லை, பெட்டில் ட்ரிப்ஸ் இறக்குனா என்னது? ரொம்ப முடியாததான் என்ன பண்ணிடுறான்? படுக்க வச்சு இப்போ நினச்சதுக்கெல்லாம் இறக்கிடுறாங்க. அது வேற விஷயம். ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? முடியலண்ணா பெட்டில் படுக்க வச்சு போட்டு விட்டுருவான், எழுந்து வர முடியாது. அப்படி இருந்து ஒரு நாள் சண்டேயில் எனக்கு சிக்கன் குனியா வரும்போது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பயங்கரமான ஒரு அடித்து பட்டை கலப்புது. ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா அவுத்து விடுமா, பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவுத்து விட்டுது. சர்ச்சுக்கு போகிறேன்னா விட மாட்டாங்க. லாக் பண்ணிட்டு கர்ச்சீப்பை சுற்றிட்டு சர்வீஸில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்தோத்திரம், மூக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஜிஹெச்சில் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. குட் ஃப்ரைடே சர்வீஸ். என் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. வேறு பாச செய்திகளாக போட்டாச்சு. அதனால் யோசிச்சுட்டே இருந்தேன். பக்கத்தில் சர்ச்சு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடும். விடவே மாட்டேங்குது. அது எல்லாம் முடியாதுங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பக்கத்தில்ங்க குட் ஃப்ரைடேங்க, நான் கிறிஸ்டின், நான் போய் பக்கத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரி போ அப்படின்னு வேஷ்டியோடு இறங்கி வந்தவன் கையில் அதை சுற்றிட்டு கர்ச்சீப்பை சுற்றிட்டு இறங்கி வெளியில் வந்தோடனே, வெயில் வந்தோடனே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரத்தம் நிறையா போயிருந்தது ஆப்ரேஷனால். அப்படியே அந்த வெயில் பட்டோன்னே கேர் ஆயிடுச்சு. லோ பிபி ஆகி பயங்கரமாக ஆட்டா பிடிச்சி அப்படியே ஏறி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஒருத்தருமே இல்லை. அப்படியே உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றி அடிச்சு பிடிச்சி மீட்டிங்கில் உட்காந்து எல்லாம் அட்டன் பண்ணி திருவிருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சோடனே ஓவராக சுற்றிருச்சு. அந்த இருந்த பலனோடு நின்றுருந்தேன். வெளியில் வந்து உட்காந்து எங்கள் அப்பா தான் வந்தார். என்ன ரொம்ப முடியல அப்படின்னோடனே போய் பெரிய பால் வாங்கிட்டு வந்தார் பாருங்க. அதான் சில பேர் தெளிவாக செய்வாங்க. போய் பேப்பர் டம்ளர்லாம் வாங்கிட்டு வந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒன்று கொடுக்குறாரு பாரு, இது என்னத்தை பத்துன்ற மாதிரி. இவ்வளோ பெரிய டம்ளர் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக பால் வாங்கிட்டு வந்துட்டார். இவ்வளோ பெரிய டம்ளர் நல்லா ஆற்றி சக்கரை நிறைய போட்டு வாங்கிட்டு வந்துட்டார். குடிச்சோன்னே தெம்பாகி போச்சு. சோத்திரம். இப்போ ஜனங்களையெல்லாம் கடைசி ஜபம் பண்ணி மறுபடியும் போய் பெட்டில் படுத்துக்கிட்டேன் ஜிஹெச்சில். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஓடணுங்க ஆண்டவருக்கு. சொல்லுங்க நல்ல கரங்களை உயர்த்தி பலனோடு. அல்லேலூயா. முடியலையா ஜபத்தை நிறுத்திடுவோம், முடியலையா சபைக்கு வரதை நிறுத்திடுவோம், முடியலையா பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுவோம். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். வீட்டு வேலை கூட அப்புறம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியர் கூட்டத்துக்கு வர மாட்டேன், இங்கே வர மாட்டேன், அங்கே வர மாட்டேன், எதுக்கு வர மாட்டேன்? முடியல. முடியும். கர்த்தர் பலப்படுத்துவார். சொன்னா நாளைக்கு பலன் கூடும். கர்த்தருடைய விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண, விசுவாசி அறிக்கை பண்ணுவான். ஏங்க பவுல் இப்படி உலகம் பூரா போய் சுத்தினாரு. எப்படி சுத்தினாருன்றீங்க? சொல்லுங்க, எப்படி சுத்தினார்? நீங்க சொல்றீங்க ஐயா ஜாலியா படுத்துட்டு நீங்க கதை பேசுறீங்கன்ற நினைக்காதீங்க. நேற்று 3:30 மணிக்கு எழுந்தவன் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இங்கே உட்காந்து நைட் எத்தனை மணிக்கு போனேன்? 3:30 மணிக்கு வந்துவேன். 1.5 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். வெறும் அதில் 1 மணி நேரம் தான் நல்லா தூக்கம். ப்ரைஸில் நேற்று மறுபடியும் நைட்டு போய் 10 மணிக்கு தான் படுத்தேன். 1 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிச்சோம். 1 மணி நேரம் தான் நல்லா தூக்கம் நேற்று. மறுபடியும் வீட்டில் போயிட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்கு தான் படுத்தேன். இன்றைக்கி 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிறேன். சொல்கிறது விளங்குதாங்க? இன்றைக்கி மதியம் 2 ஹவர் தூங்கினா நைட்டு 10 மணிக்கு 10:30 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. விளங்குதாங்க? நாளைக்கு ஊழியர் இருக்குது, எனக்கு வெளியில் ஊழியர் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஒரு சுவிசேஷ கூட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாயந்தரம் இங்கே கூட்டம் இருக்குது. புதன்கிழமை காலையில் பல்லாவரத்தில் எங்கே பாடியில் ஊழியர் கூட்டம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். வியாழக்கிழமை வடசென்னையில் கூட்டம் இருக்குது. ஏதாவது ஒரு ஊழியர். வெள்ளிக்கிழமைக்கு உபவாச ஜெபம் இருக்குது. சொல்கிறது விளங்குதாங்க? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் முடிச்சு இங்கேயே தங்கி ஆயுத ஜெபம் பண்ணியிருக்கிறோம். வாக்குத்தத்த ஆராதனைக்கு கைகளை வைத்து சொல்லுங்க. தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஓடிட்டு தான் இருக்கோம். உட்காந்து ஏதாவது ஒன்று. புரியுதுங்களா உங்களுக்கு? உனக்கு உலக வேலை செஞ்சால் நாங்கள் கத்தரோடு இருக்கிறோம். கரங்களை வைத்து சத்தமா
எல்லாம் முழு பலத்தோடு சொல்லுங்கம்மா. ஓடிக்கிட்டே இருக்கணும். பெலனை கர்த்தர் தருவார். விசுவாசி அப்படிதான். விசுவாசம் அதுதான் எனக்கு. தேவனை பலப்படுத்துகிறவர். பவுல் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு, ஆரோக்கியமா இருந்து செய்யலங்க. கண்ணில் நீர் வடியும். கால் இப்படிதான் இருக்குமா அவரு? இந்த 2 கால் எப்படி இருக்கும்? 2 கால் இப்படி இருக்குமாங்க. நடக்கிறதே இப்படிதான் நடப்பாராங்க அவரு. ஆளை பார்த்தா என்னையா எவ்வளோ விளவினமா, இவர் என்னையா பேச போறாருன்னா, அவர் வந்து நின்று பேசினார்னா கர்த்தருடைய கிரிகளை பார்த்து தான் அவர் அப்பான்னு அப்போஸ்தலர் ஐயோ ஆண்டவருடைய தேவ மனுஷன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுவார்கள். நடையே இப்படிதான். பவுல் 13 நிருபம் எழுதினார். அதனாலதான் ஆண்டவரே இப்படி பலவீனமாவே சுத்தரனே ஏதாவது செய்யுங்கன்னா, என் பலன் போதும், என் கிருபை போதும்னு ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்தார். அறிக்கை. விசுவாசியா இருக்கிற நாம தேவனை விசுவாசிக்கிறோம். தேவனை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பலவீனன் எவனோ தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசி என்ன செய்வான்? நற்செய்தி சொல்லுவான். தேவ விசுவாச ஆவியுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? நற்செய்தியை சொல்லுவார்கள். அடுத்து தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்புறம் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வார்கள். அப்புறம் இப்பதானே கேட்டோம், கடைசியை கோட்டை விட்டீங்க. என்னது? பலவான் என்று சொல்லுவானா. ஸ்தோத்திரம். அதனால உடம்பு முடியல, ஜோரம், தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இதெல்லாம் சொல்றது தப்பு இல்லை. இதையே சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. எப்பவுமே பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? உடம்பு முடியல, ஜோரம் அடிக்குது, தலை வலிக்குது, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க, அதை பாருங்க, அதை பாருங்க சொல்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் இதையே சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. இதெல்லாம் சொல்லி தேவனை தேடாமல் இருக்கிற ரொம்ப ரொம்ப தப்பு. கரங்களை போய் தலையிலூயா. இருக்கிற பலத்தில் எவ்வளவு தேடுறியோ அவ்வளவா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவ்வளவாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். இப்படி கைகளை வைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட இருதயம் உன்னை காக்கவும் இப்படிப்பட்டவர்களை அவனை காத்தார். அல்லேலூயா.